வணக்கம் நண்பர்களே. சென்னை இலக்கிய திருவிழா காஞ்சி மண்ணில் நடக்குது. சர்வதேச மகளிர் நாளில் காஞ்சி மண்ணில் நவீன தமிழ்நாட்டினுடைய சிற்பியான அண்ணா அவர்கள் பிறந்த மண்ணிலிருந்து இந்த சென்னை இலக்கிய திருவிழா நடைபெறுவதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு நான் பார்க்குறேன். இலக்கியத்துக்கும் கல்விக்கும் என்ன சம்பந்தம்? தலைப்பு கல்வி தொடர்பாக இருக்கே, இலக்கிய திருவிழான்னு சொன்னாங்களே அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் தோணியிருக்கலாம். இலக்கியத்தில் கல்வி என்ன சொல்லுது, கல்வி ஏன் அவசியம், சமகால கல்வியில் நாம் எங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேச வேண்டிய இடத்துலேருந்து தான் கல்வி சொல்லல்ல ஆயுதம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம். இந்த ஆயுதம் என்பது யாரையும் காயப்படுத்தக்கூடிய ஆயுதம் இல்லை, இது அறிவாயுதம். நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கான ஆயுதமாக கல்வி இருக்குது. அது எப்படி இருக்குங்கிறதா நம்ம பேச போகிறோம். சமகால சில உதாரணங்களோடையும் இதை பற்றி நான் பேசணும்னு விரும்புகிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய திருமிகு காமாட்சி தொடங்கி இந்த சென்னை இலக்கிய திருவிழாவின் முக்கியமான நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி. பேசுறதுக்கு முன்னாடி தம்பி தங்கைகள் நிறைய இருக்காங்க, தங்கைகள் இருக்காங்க, மகளிர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மேடையும் கூட. எவ்வளோ பேர் முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு வந்திருக்கேன்னு சொல்லுவோம், எப்படியும் கை தூக்குங்க. முதல் தலைமுறையாக இப்போ தான் எங்கள் வீட்டில் வேறு யாரும் பட்டதாரிகள் இல்லை, நான் தான் முதல் தலைமுறையாக வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தயங்காமல் கை தூக்கலாம். அதில் ஒன்றும் எந்த தயக்கமும் இல்லை. ஏன்னா நமக்கான பாதையை நாம் போட்டுக்கிறோங்கிறது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எல்லாரும் அமர்ந்த பிறகு பேசலாமா? எஸ், ஓகே. என்ன படிக்கிறீங்க நீங்களா? சத்தமாக பேசுங்க. தமிழா? சிறப்பு, ரொம்ப நல்ல விஷயம். தமிழ் ஏன் அப்படின்றத நான் சொல்கிறேன். தமிழ் படித்தா வேலை இல்லைன்னுலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. நல்ல தமிழ் பேசக்கூடிய எழுதக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி ஊடகத்தில் அவ்வளவு பணி கொட்டி கிடக்குது. நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறோம். 4 வார்த்தையை சிறப்பாக எழுதுறதுக்கான ஆட்கள் இல்லை. எந்த பிழையும் இல்லாமல் தமிழை சிறப்பாக எழுதக்கூடியவங்க, எந்த பிழையும் இல்லாமல் இருந்தால் போதும். ரொம்ப ஆகச்சிறந்த தமிழ் கூட சொல்ல, சங்க இலக்கிய தமிழ் பேசணும் எழுதணும்லாம் எதிர்பார்க்கல. பிழை இல்லாமல் 4 வரி நல்லபடியாக எழுதக்கூடிய யாருக்கானாலும் வேலை நிறைய இருக்குது. தமிழ் படிச்சுட்டு வாங்க. நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லா ஊடகத்திலும் கொட்டி கிடக்கு. ரொம்ப குறிப்பாக காட்சி ஊடகத்திலையும் டிஜிட்டல் ஊடகத்திலையும் அவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கையோடு இருக்கலாம். உட்காருங்க. உங்கள் பேர் என்ன? பிரியங்காவா? மகிழ்ச்சி. அவையத்து முந்தி இருப்ப செயல்பாங்க. முதல்ல எப்போவுமே அவையில் எந்த கேள்வி எழுப்பினாலும் முதல்ல எந்த தயக்கமும் இல்லாமல் கேள்விக்கு பதில் சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். வேலைக்கு போகணுன்னாலும் நம்மளை தேடி வேலை வராது, நாம் தான் அதை தேடி ஓடணும். அப்போ அதுக்கு தன்முனைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். 100 பேர் இருக்கிற அரங்கத்தில் நாம் சொல்கிற சொல் சரியாக இருக்கா அப்படின்னு தயங்கக்கூடாது. எல்லாமே பாடம்தான், தப்பானா இன்னொரு லெசன். அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் தான் முதல் பெண்ணாக எழுந்து நின்று அந்த பதில் சொன்னீங்க அப்படிங்கிறதுல மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் பிரியங்கா. நான் அண்ணா அவர்களை பற்றி குறிப்பிட்டேன். இங்கே நிறைய ஆசிரியர் பெருமக்களும் இருக்கிறாங்க, பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன். நேரில் இங்கே இருக்கக்கூடியவர்களை தவிர்த்தும் காட்சி ஊடகத்தின் மூலமாக இதை நேரடியாக பார்க்கக்கூடியவங்களுக்காகவும் நான் பேசுகிறேன். பொதுவாகவே ஒரு சமூகத்தினுடைய ஒவ்வொரு தலைமுறையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியில் மிக முக்கிய பங்கை அளிப்பது ஆசிரியர் பெருமக்கள். அவங்க இல்லாமல் ஒரு தலைமுறை வளராது, ஒரு தலைமுறை பெரிய வெற்றியை பெறாது. தமிழ்நாடு எல்லா நிலைகளிலும் கல்வியில் ஆகச்சிறந்த ஒரு மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் ஆசிரியர் பெருமக்கள். அவங்களுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்த வேண்டியது மிக முக்கிய நான் ஒரு நிகழ்வுன்னு பார்க்குறேன். சரி, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அண்ணா அவர்களுடைய உரை ஒன்று, பழைய உரை கேட்க முடிஞ்சது. 1967 இல்லை 68 இருக்கலாம், அவர் முதலமைச்சராக இருந்தபோது பேசிய உரை. காரைக்குடியில் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட சமகால பிரச்சனைகளை பேசக்கூடியதாக அவருடைய உரை இருந்ததுன்னு நான் பார்க்க முடிஞ்சுது. என்ன சமகால பிரச்சனை இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா கல்வி பற்றி தான் பேசுகிறாரு. கிட்டத்தட்ட இங்கிருந்து 57-58 ஆண்டுகளுக்கு முன்னதாக கல்வி குறித்து கவலையோடு பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா 68% பேருக்கு இன்னும் கல்வி போய் சேரலை தமிழ்நாட்டில். அப்போவும் தமிழ்நாடு தான் மற்ற மாநிலங்களை விட முன்னேறிய இடத்துல இருக்குது. ஆனால் அப்போ அவருடைய கவலை என்பது என்னவாக இருந்ததுன்னா 68% பேருக்கு இன்னும் கல்வி போய் சேரல, 100% பேருக்கும் கல்வி போய் சேரணுங்கிறது தான் அடிப்படையாக வச்சு அந்த கல்வி வளாகத்தில் பேசுகிறார். ஒரு கல்வி வளாகத்துக்கு போகிறார். அப்போ அந்த கல்வி வளாகத்துக்குள்ளே பேச வேண்டிய அம்சம் என்கிற இடத்துல இருந்து தான் அவர் கல்வியினுடைய அடிப்படை தேவை என்பதை பற்றி பேசுகிறார்.
இப்போ கல்வியினுடைய அடிப்படை அப்படின்னு அவர் சொல்லக்கூடியதில் என்ன இருந்ததுன்னா, ஒருத்தர் ஏன் படிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து நிறைய கேள்விகளை இன்னைக்கு தற்காலத்துக்கு தேவையான கேள்விகளை எழுப்புறாரு. தொழிற்கல்வி படிக்கிறதாகட்டும், அல்லது மருத்துவ கல்வி ஆகட்டும், எந்த கல்வியை வேணால் இருக்கட்டும், ஆனால் கல்வி படிங்க. நீங்கள் நாளைக்கு தொழில் தொடங்கக்கூடிய ஒருத்தராக இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு பணிக்கு போகக்கூடியதாக இருக்கலாம், ஓட்டுநராக கூட இருக்கலாம், ஆனால் கல்வி ரொம்ப முக்கியம், படிப்பை முடிங்க அப்படின்றார். அப்புறம் மொழி பற்றி கூட பேசியிருக்கிறார். சமகாலத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிக்கலை அன்னைக்கே பேசியிருக்கிறார். இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்துகிறார். தாய்மொழி வழி கல்வி ஏன் அவசியம்னு சொல்லிட்டு, அப்புறம் உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான ஆங்கிலம் ஏன் அவசியம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு பேசுகிறாரு. அப்போ இணைப்பு மொழியாக மூன்றாவது ஒரு மொழி வேணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்போது வந்தது, அது குறித்தும் பேசுகிறார். அன்னைக்கு இணைப்பு மொழி அப்படின்னு ஏன் எங்களுக்கு தேவை, அது ஒரு கூடுதல் சுமையாகும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்கிறார். அதை இன்றைக்கி நம்ம பேசினா அரசியலாக பார்க்கப்படும், இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையாங்கிறத. ஆனால் நம்மை ஆண்டவர்கள் அப்போதே யோசித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக அதை நான் மேற்கோள் காட்டுறேன். உங்கள்கிட்ட கேட்டதில் முதல் தலைமுறையாக எவ்வளோ பேருன்னு கேட்டேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இப்போ சொல்லுங்கள், எவ்வளோ பேர் முதல் தலைமுறையாக பட்டதாரிகளாக கல்லூரிக்கு வந்திருக்கீங்க? இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் சொல்லுங்கள். நல்லா கை தூக்குங்க, அச்சம் இல்லாமல் தூக்கலாம். ஓகே. இன்னும் நிறைய பேர் இங்கே எல்லாம் பின்னாடி ஒரு தயக்கம் இருக்குது, அதில் எந்த வெக்கமும் இல்லை. நான் சொல்கிறேன், உதாரணங்களை சொல்கிறேன், அப்புறம் புரிஞ்சுப்பீங்க நமக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன, அதிலிருந்து நம்ம எவ்வளோ தூரம் போகிறோங்கிறத பற்றி தான். நான் பெரும்பாலான கல்லூரிகளில் மாபெரும் தமிழ் கனவு நிகழ்ச்சிக்காக போயிட்டுருக்கிறேன். இந்த ஆண்டு பிரசிடென்சி கல்லூரியில் அவங்களுடைய தொடக்க நாளில் ஓரியன்டேஷனுக்காக அழைத்திருந்தாங்க, அங்கே போயிருந்தேன். பெரும்பாலான கல்லூரிகளில் முதல் தலைமுறையாக பட்டதாரிகளாக உள்ளே வந்திருக்கேன்னு சொல்கிறது குறைந்தபட்சம் 50லேருந்து 60% பேர் இப்போதும் இருக்காங்க. 2025 முதல் தலைமுறை எங்கள் வீட்டில் நான் தான் பட்டதாரியாக கல்லூரிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய குழந்தைகள். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் ஆகச்சிறந்த இடத்தில் இருக்கிறது. இந்தியாவோட ரேஷியோவை விட 2 மடங்காக தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வி இருக்குது. ஆனால் அதுக்கு முரணாக என்ன இருக்குன்னா, இன்னமும் 50% மாணவர்கள் இப்போ தான் முதல் தலைமுறை 2025 நாம் கல்லூரிக்குள்ளே கால் எடுத்து வச்சிருக்கிறோங்கிறதும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டாக இருக்குது. அப்போ இந்தியாவில் ஆகச்சிறந்த ஒரு மாநிலத்தில் கல்வியில் உயர்கல்வியில் ஆகச்சிறந்த ஒரு மாநிலத்தின் நிலைமையே இதுதான் அப்படின்னா கொஞ்சம் பின்னாடி போயிட்டு வரலான்னு நினைக்கிறேன். இலக்கியம் தொடர்பான ஒரு விழா என்பதாலும் கூட சங்க இலக்கிய காலத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், பலரும் தமிழ் படிக்கக்கூடிய பிள்ளைகள்ங்கிறதுனால சங்க இலக்கிய காலம்னு எந்த காலத்தை சொல்லாமா? ஏதாவது ஐடியா இருக்கா? சங்க இலக்கிய காலம்னு ஏதாவது வரையறைகள் இருக்கா? உங்களுக்கு யாருக்காவது தெளிவு இருந்தால் ஆசிரியர்கள் கூட சொல்லலாம். ஏன்னா அதில் சின்ன சின்ன முரண் இருக்குது. நம்ம இப்படி வச்சுக்கலாம், கிமு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 4ஆம் நூற்றாண்டுக்குள்ளே இருக்கலாம் அப்படிங்கிறது மொழியியல் வல்லுநர்களும் ஆய்வியல் அறிஞர்களும் சொல்லக்கூடியது. அப்படின்னா இங்கிருந்து ஒரு 2400லேருந்து 2600 ஆண்டுகளுக்கு முந்தியது. கிமு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 4ஆம் நூற்றாண்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அப்போ சங்க இலக்கியத்தில் புலவர் பெருமக்கள் நிறைய இருந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச புலவர் யாராவது இருக்காங்களா சங்க இலக்கிய காலத்தில்? பெண் புலவர் பேர் ஏதாவது சொல்ல முடியுமா? தமிழ் இலக்கியம் படிக்கிற மாணவர்கள் யாரோ ஒருத்தர் கூட சொல்லுங்க. ஔவையாரா? மகிழ்ச்சி. ஔவையார் அது முக்கியமான ஒருத்தர், மாற்று கருத்தே இல்லை. ஔவையார் மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவு பேர் இருந்தாங்க அப்படி பெண்பார் புலவர்கள்? சொல்லுங்க. வெள்ளி வீதியார் இருந்தாங்க. வேற யாராவது நினைவு பேர் கவிஞர்கள் பேர் இருக்காங்களா? நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆமா, மகிழ்ச்சி. ஆமாம், ரைட். நிறைய பெயர்கள் இருக்கிறாங்க. இதில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற தேர்வெல்லாம் நடத்த நான் வரல. அதெல்லாம் நீங்கள் எப்படியே தேர்வு எழுத போகிறீங்க, பாடத்தில் எழுத போகிறீங்க, விஷயம் அது இல்லை. கிட்டத்தட்ட சங்க இலக்கியத்தில் 473 புலவர்கள் இருந்தாங்க. முதல் சங்கத்தில் காலத்தில் புலவர்களாக இருக்கிறாங்க. அதில் இந்த எண்ணிக்கையும் கொஞ்சம் முரண் இருக்குது. நமக்கு எப்போவுமே தமிழில் ஒரு உறுதியான இறுதியான அல்லது ஆய்வுகளில் ஒரு உறுதியான எண்ணிக்கைக்குள்ளே வர முடியாது. பெண்பார் புலவர்கள் எவ்வளவு அப்படின்னா, ஊவேசா சொல்கிறாரு 41 பேர் பெண் புலவர்கள் சங்க இலக்கிய காலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறாரு. அதே திரு வையாபுரி பிள்ளை 30 அப்படிங்கிறாரு. கடைசியாக நமக்கு அவை நடராசன் 41ன்றார். 27லேருந்து 41 வரைக்கும் இருக்குது. நம்ம 41ன்னு எடுத்துக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட 10% மாணவர்கள் பெண் புலவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ சங்க இலக்கிய காலத்தில் ஆண்களுக்கு அந்த சதவீதம். நான் அது கூட போகலை, விஷயம் அதல்ல, நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்போ 2400 ஆண்டுகளுக்கு முன்னதாக
இப்போ நீங்கள் எல்லாம் சொன்ன ஔவையார் உட்பட காக்கை பாடினியாரில் தொடங்கி எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்கள் அஞ்சியத்தை மகள் நாகையார், அஞ்சில் அஞ்சியார், அல்லூர் ஆதிமந்தியார், நிறைய நிறைய பெண்பார் புலவர்களை சொல்லலாம். ஒரு புலமைனா என்ன? சாதாரணமாக படிக்கிறதா? இல்லையல்ல. ஒரு கல்வியில் ஆகச்சிறந்த ஒரு இடத்தில் இருந்தவர் தானே நம்ம புலவர்னு சொல்லுவோம். கவிதை எழுதக்கூடிய இடத்துல கவிதைங்கிறது அவ்வளோ எளிதாக எழுதிட மாட்டாங்க. மொழியில் ஒரு ஆளுமை இருக்கணும், மொழியில் ஒரு புலமை இருக்கணும். அப்படி ஒரு ஆகச்சிறந்த இடத்தை அடைந்தவர்கள் தான் புலவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருப்பாங்க இல்லையா? இப்போ 2400 ஆண்டுகளுக்கு முன்னதாக கல்வியில் ஆகச்சிறந்த புலமை பெற்றவர்களாக 41 பெண் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. பெண்கள் மட்டும் சொல்கிறேன். 473 பேர் புலவர்களாக இருந்திருக்காங்க முதல் சங்க இலக்கிய காலம். அதுக்கு பிறகு இன்னும் 400 பேர் அப்படிலாம் சேர்ந்து மொத்தமாக சங்க இலக்கியத்தினுடைய மொத்த ஆண்டுகளில் 1200க்கும் மேற்பட்ட புலவர்கள் இருந்திருக்காங்க. இந்த புலமைங்கிறது என்னென்னா கல்வியில் ஆகச்சிறந்த இடத்தை அல்லது இலக்கியத்தில் ஆகச்சிறந்த இடத்தை அடைந்தவர்களுடைய எண்ணிக்கை. ஒரு எண்ணிக்கைக்காக சொல்கிறேன். சரி, இப்போ அதுக்கு என்ன இப்போ இருக்குது? இலக்கியம் தான் நாங்கள் படிக்கிறோமே, சங்க இலக்கியத்தை படிக்கிறோம். தமிழ் மாணவர்கள் நிறைய தமிழ் படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்கீங்க அப்படின்னா செய்தி அதுவல்ல. நான் உங்ககிட்ட கேட்டேன், முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு எத்தனை பேர் வரோன்னு. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2025 உட்காந்து 40லேருந்து 50% மாணவர்கள் நம்ம என்ன சொல்கிறோன்னா கல்லூரி கல்வி இப்போது தான் எடுக்கிறோம். உங்களுடைய அப்பா அம்மாவில் எத்தனை பேர் பள்ளி படிப்பை முடிச்சிருந்தாங்கன்னு கேட்டு பாருங்க. இதில் பாதி தான் இருந்திருக்கும். நம்முடைய பாட்டனார் அல்ல பாட்டி என்ன படிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கையெழுத்து போட தெரிஞ்சிருக்கும், இல்லைன்னா கையநாட்டு வைக்கக்கூடிய இடத்துல இருந்திருப்பாங்க. அதுக்கு முந்தைய தலைமுறை இன்னும் இல்லை. சரியா? 2025 ஆகச்சிறந்த கல்வியில் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கக்கூடிய நாம் இப்போது தான் கல்லூரியை அடைகிறோம். 20 ஆண்டுகளுக்கு முன்னதாகத்தான் மொத்த பேரும் பள்ளி கல்விக்குள்ளே வந்தோம். ஒரு கடந்த 50 ஆண்டுகளில் தான் நமக்கான கல்விக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. இப்போ என்ன இயல்பாக என்ன கேள்வி எழணும்? 2400லேருந்து 2600 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆகச்சிறந்த இடத்துல இருந்த தமிழ் சமூகம், கல்வியில் புலமை பெற்றிருந்த தமிழ் சமூகம், கல்வியில் ஆகச்சிறந்த ஆளுமைகளை கொண்டிருந்த தமிழ் சமூகம், ஔவையார் மாதிரி கல்வியில் மட்டும் இல்லை. ஔவையார் அவங்க யாருக்கு ஆலோசனை கொடுத்தாங்க? யாருடைய நண்பராக இருந்தாங்க? ஒரு மன்னனுக்கு நண்பனாக இருந்தாங்களா? தோழியாக இருந்தாங்க. அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தார், அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது மட்டும் இல்லை, அதியமான்கிட்ட போர் வேண்டான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாங்க. போர் வேண்டாம், யுத்தம் வேண்டாம், மனிதர்களுக்குள்ள பிளவை உண்டாக்கும், உயிரை எடுக்கும் அப்படின்னு சொல்லி போர் வேண்டான்னு சொன்னாங்க. அதில் என்ன செய்தி மறைபொருளாக இருக்குன்னா, ஒரு அரசனுக்கு, ஒரு மன்னனுக்கு, எல்லா விதமான அதிகாரங்களும் பொருந்திய ஒரு மன்னருக்கு அட்வைஸ் சொல்லக்கூடிய இடத்துல, ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு ஆளுமை இருக்குன்னா எவ்வளோ பெரிய ஆளுமையாக இருக்கணும்? ஒரு மன்னன் அவங்க ஆலோசனையை கேட்டுக்கிறான்னா ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கணும். இப்போ ஔவையார் அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாங்க. அவ்வளவு ஆளுமை மிக்க பெண்கள், அவ்வளவு ஆளுமை மிக்க கவிஞர்கள், புலமை பெற்றவர்களாக இருந்த தமிழ் சமூகத்தில் 2500 வருஷத்துக்கு பிறகு நாம் என்ன சொல்கிறோம்? கல்விக்காக, கல்வி உரிமைக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? இப்போ இடையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா ஒரு பெரிய கேள்வி. ஒரு பண்பாட்டு போர் நடந்திருக்கிறது. அந்த பண்பாட்டு போரின் மூலமாக நம்முடைய கல்வி நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கல்வியை நமக்கு மீண்டும் உறுதி செய்வது தான் சமூக நீதி, சமநீதி, இடஒதுக்கீடு, இதெல்லாம் அது தனி சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ளெல்லாம் போகல. ஆனால் இன்னைக்கு கல்வியினுடைய அவசியம் தேவை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். கல்வி ஒன்று தான் அதிகாரத்தை கொடுக்கிறது, கல்வி ஒன்று தான் தன்னம்பிக்கையை கொடுக்கும். இது எல்லாமே பேசுறதானே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஒரு இயல்பாக ஒரு விஷயம் எடுத்துங்களேன். இயற்கை பொதுவான ஒன்றாக இருக்கிறது. எல்லோருக்கும் பொதுவான ஒன்று தானே இருக்குது பிரியங்கா. இயற்கையில் என்னெல்லாம் இருக்குது? காற்று இருக்குது, மழை இருக்குது, மேகம் இருக்குது, நிலப்பரப்பு, எல்லாம் சேர்ந்ததுன்னு இயற்கை. இந்த இயற்கையில் ஏதாவது ஒன்று எனக்கு மட்டுமே யாராவது சொல்ல முடியுமா? காற்று எல்லோருக்குமானது தானே, மழை எல்லோருக்குமானது தானே, நிலப்பரப்பு எல்லோருக்குமானது தானே. நிலப்பரப்பு கூட இப்போ எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு கட்டம் போட்டு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு சொல்லிக்கலாம். காற்று அப்படி சொல்ல முடியுமா? அல்லது மழை அப்படி சொல்ல முடியுமா? இது எனக்கான மழை, இதை வேற யாரும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கல்வி அப்படி தானே, எல்லோருக்குமானது தானே, எல்லோருக்குமான உரிமை தானே. இயற்கையில் எல்லோருக்கும் பொதுவாக எல்லாம் இருக்கும்போது கல்வி மட்டும் எப்படி ஒரு குறிப்பிட்டவர்களுக்கானதாக இருக்க முடியும்? பிறக்கின்ற அத்தனை பேருக்கும் உரியதான கல்வி, மருத்துவம், அடிப்படை வசதிகள், எல்லா மனிதர்களுக்குமான அடிப்படை உரிமை அதானே. எல்லா நாடுகளும் அதான் சொல்லுது, எல்லா சமூகங்களும் அதான் சொல்லுது, தமிழ் சமூகம் அதை தான் சொல்லிக்கிட்டே வந்திருக்குது இல்லையா? அப்போ அந்த கல்வி, அதை பெறுவதற்கு நாம் எவ்வளோலாம் போராட வேண்டியிருக்கு, எவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. எல்லோருக்கும் கிடைச்சிருதா?
அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய கல்வி திட்டங்களை, செயல் திட்டங்களை அரசாங்கங்கள் ஒரு பக்கம் செய்து கொண்டே இருந்தாலும் நமக்கான தடைகளை தாண்டி வர வேண்டி இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல தான் கல்வியினுடைய தேவையும் அவசியமும் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு சமகால உதாரணங்கள் சிலவற்றை சொல்கிறவங்களுக்கு ரொம்ப எளிதாக புரியும். அப்போ நாம் எங்கே நிற்கிறோம், எங்கே நடக்கும் அப்படிங்கிறது புரியும். நிறைய பேர் இங்கே சொன்னீங்க, பிள்ளைகள் முதல் தலைமுறையாக நான் கல்லூரிக்கு வந்திருக்கிறேன். நம்ம அவ்வளோ எளிதாக வந்திருக்க மாட்டோம். அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டோன்னா, பல பேருக்கும் உழைக்கும் வர்க்கமாக இருப்பாங்க, எளிய மக்களாக இருப்பாங்க, எளிய பின்னணியாக இருக்கும். அவ்வளோ எளிதாக ஒருத்தருக்கு ரெஃபரன்ஸ் கிடச்சிடாது. நம்ம கல்லூரிக்கு வந்தது அவ்வளோ எளிதாக வந்துட்டோமான்னு யோசிச்சு பாருங்கள், கிடச்சிருக்காது. வாய்ப்புகள் அவ்வளோ எளிதாக வராது. இன்றைக்கி அதுவும் ரொம்ப 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 கடுமையான சூழல், போட்டி நிறைந்த ஒரு சூழல். நான் பிரசிடென்சி கல்லூரிக்கு போனேன்னு சொன்னேன். இந்த ஆண்டுக்கு மட்டும் பிரசிடென்சி கல்லூரியில் மிகச்சிறந்த கல்லூரி, மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த கல்லூரிகளில், பழமை வாய்ந்த கல்லூரிகளில் ஒன்றான ஒரு கல்லூரியில் 1,30,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை இடங்களுக்கு? 1200 1500 இடங்கள் தான் அதிகபட்சமாக இருந்தது. அதுக்கு அப்ளிகேஷன் வந்தது 1,30,000 அப்ளிகேஷன், வெவ்வேறு பாடப்பிரிவுகளுக்கெல்லாம் சேர்த்து வந்தது. அப்போ தனிநபர்களாக போட்டதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 90,000 பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தரே 2 அப்ளிகேஷன் 3 அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க வெவ்வேறு பாடப்பிரிவுகளுக்கு. கடுமையான ஒரு சூழல் தான், நான் மறுக்கவே இல்லை. இந்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான போட்டி வேறு எங்கேயுமே இல்லை. அப்புறம் இந்த உலகம் அவ்வளோ எளிதாக நம்ம யாரையும் உனக்கான இடம் இங்கே காத்திருக்கு வந்துருன்னு சொல்ல மாட்டாங்க. உனக்கான இடம் இருக்குது, ரெட் கார்பெட் போட்டு சிவப்பு கம்பளம் விரித்து வாங்க உங்களுக்கான இடம் இது அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. நமக்கான இடத்தை நாம் தான் அடைய வேண்டும். அதுலேயும் முதல் தலைமுறையாக வரக்கூடியவங்க நமக்கான இடத்தை நாம தான், ரோட் மேப் நம்ம தான் போடுறோம். நீங்கள் வெற்றி பெற்றீங்கன்னா உங்கள் தலைமுறைக்கான வெற்றி அது. உங்களுடைய வெற்றிங்கிறது உங்கள் வெற்றி அல்ல. பிரியங்காவுடைய வெற்றி என்பது பிரியங்காவோட வெற்றி மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்க 4 பேருக்கான இன்ஸ்பிரேஷன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கான இன்ஸ்பிரேஷன், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கான ஒரு அம்பாசிடர் மாதிரி. இல்லைப்பா, நம்ம பொண்ணு படித்தது ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியாது, இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனீங்கன்னா, 20 ஆண்டுகளுக்கு பின்னாடி போனால் இப்போதும் கூட சொல்லக்கூடிய இடங்களை பார்க்குறேன். பொம்பளை பிள்ளையை அதிகம் படிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய ஆலோசகர்கள் இருக்காங்க. படித்தா கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, எதோ சொல்லுவாங்க, பல கதைகளை சொல்லுவாங்க. நம்ம படிப்பை கெடுப்பதற்கும் நிறுத்துவதற்குமான பல தடைகள் இருந்திருக்கு. எல்லாத்தையும் உடைச்சி தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். சர்வதேச மகளிர் நாளில் மிக முக்கியமாக இத்தனை பிள்ளைகள் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு நான் பார்க்குறேன். சரி, சில உதாரணங்களை சொல்லுவோம். நான் இப்போ ஒரு பாட்காஸ்ட் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். முதல் தலைமுறையாக கல்வியில் வெற்றி பெற்று இன்றைக்கி ஆளுமைகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது தங்களுடைய உழைப்பால் வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்படின்னு சில பேரை தொடர்ச்சியாக நேர்காணல்களில் சந்திச்சுட்ருக்கிறேன். கல்விக்கு போகிறதுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்தினுடைய உங்களுடைய சமகால பெருமை ஒரு பொண், உங்களுக்கு தெரியுமா? அவங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். கல்விங்கிறது வெறுமே பாடத்தை படிக்கிறதா நான் சொல்லலை. உங்களுக்கு விளையாட்டில் ஆகச்சிறந்த ஒருத்தராக இருந்தீங்கன்னா அதுவும் ஆகச்சிறந்தது தான் கல்வி. இங்கே ஒரு அப்பா ஒருத்தர் இருக்கார் காஞ்சிபுரத்தில், முருகேசன் அவர் பேர். அந்த முருகேசன் 2 பெண் பிள்ளைகளை பெற்ற பெருமைக்குரிய அப்பா. முருகேசன் இன்னைக்கு ஆகச்சிறந்த ஒரு அப்பான்னு எல்லாராலும் போற்றப்படக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கார். தமிழ்நாடே கொண்டாடுச்சு. அவர் ஒரு ஸ்கூல் டிராப் அவுட் தான், காஞ்சிபுரத்தில் இருக்கார். ஒரு பள்ளி படிப்பை தாண்டாத ஒருத்தர், தனக்கு நிறைய கனவுகள் இருந்துச்சு, விளையாட்டில் ஒரு நல்ல இடத்தை அடையணும்னு நினச்ச ஒருத்தர். அவருக்கு 2 பெண் பிள்ளைகள். கிருத்திகான்னு ஒரு முதல் பொண்ணு, 2வது பொண்ணை சொன்னால் அவங்கள ஒரு சிலருக்கு தெரியலாம், துளசிமதின்னு ஒரு பொண்ணு 2வது பொண்ணு. அவங்க ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு. அந்த பெண் அவங்களுக்கு ஒரு பாராலிம்பிக்கில் இப்போ சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்த ஒரு பெண். காஞ்சிபுரம் தான் அவங்க. எவ்வளோ பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியாது. காஞ்சிபுரத்துலேருந்து அந்த பயணம் பாரிஸ் நகரத்துக்கு போச்சு. அந்த பொண்ணு பாரிஸில் நடந்த பாராலிம்பிக் போட்டியில் சில்வர் மெடல் வாங்கினவங்க துளசிமதி. அந்த வெற்றி அவ்வளோ எளிதாக வந்துடல, அந்த பயணம் அவ்வளோ எளிதாக இல்லை. அவங்களுடைய பயணத்தை நம்ம யோசிச்சோன்னா நமக்கு எந்த தடையும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு குடிசை வீட்டில் தான் வாழ்கிறாங்க. வார்தா புயல் வந்தபோது ஒட்டுமொத்த வீடும் அப்படியே இடிஞ்சு விழுது. ஆனாலும் அடுத்த நாள் காலையில் 5:30 மணிக்கு கிரவுண்டில் நின்னாங்க, அக்காவும் தங்கையுமா. இந்த துளசிமதி இருக்காங்களா, இன்னைக்கு ஏஷியன் கேம்ஸில் பாராலிம்பிக்கில் சிங்கிள்ஸில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாங்க. ஏஷியன் கேம்ஸில் பாராலிம்பிக்கில் பேட்மிண்டனில் சிங்கிள்ஸில் கோல்டு மெடல், தங்க மெடல் வின் பண்ணுறாங்க. அதோட நிற்கல, டபுள்ஸில் இரட்டையர் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வின் பண்ணுறாங்க. ஒரே போட்டி ஆசிய விளையாட்டு போட்டிகளில் 3ஆவதாக மிக்ஸ்டு டபுள்ஸில்
பிரான்ஸ் மெடல். ஒரே ஆசிய போட்டி தங்கப்பதக்கம், வெள்ளிப்பதக்கம், வெண்கல பதக்கம் 3ஐயும் வென்ற பெண் காஞ்சிபுரத்திலிருந்து வர்றாங்க. முருகேசன்கிற ஒரு அப்பாவுக்கு அவ்வளவு பெருமையான ஒரு தருணம் அது. ரொம்ப 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 வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், தினக்கூலியாக இருக்கக்கூடிய ஒரு அப்பா. 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது துளசிமதி சொல்கிறாங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் சக மாணவிகளால் அல்லது அந்த தெருவில் இருக்கக்கூடியவங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களால கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளான ஒரு பெண். அவங்க நிறம் குறைவான ஒருத்தர், கை சூம்பி போயிருக்கும். அவங்களே சொன்னது, ஒரு கை அவங்களுக்கு அவங்க மாற்றுத்திறனாளி. அப்போ பல்வேறு விதமான பட்டப்பெயர்களை வைத்து அந்த குழந்தைய கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. 5ஆம் கிளாஸில் இருந்த ஒரு பொண்ணுக்கு அது எவ்வளவு வலியை கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் முதல் முறையாக ஒரு மாவட்ட அளவிலான ஒரு போட்டியில் வெற்றி வருது. இந்த பேட்மிண்டன் போட்டியில் முதல் பேட்மிண்டன் ராக்கெட்டை அவங்களுக்கு இலவசமாக வந்தது தான். அதுக்கு பிறகு நிறைய சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப குறைவு, உங்களுக்கு மதிய உணவு நேரம், அதில் நான் ரொம்ப சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். துளசிமதியினுடைய அந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அல்லது உழைப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அப்படி தன்னுடைய வாழ்க்கையில் முதல் வெற்றி பெறும்போது துளசிமதிக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி வருது. எந்த பள்ளி அல்லது எந்த மாணவர்கள், எந்த நண்பர்கள், எந்த ஊர் தன்னை அவமானப்படுத்தியதோ, தன்னை உருவகேலி செஞ்சதோ, அந்த ஊர் தன்னை கொண்டாடிய முதல் தருணத்தை பார்த்தாங்க துளசிமதி. முதல் முறையாக அந்த வெற்றி என்பது என்ன தந்துச்சு அப்படின்னா, மிக பெரும் தன்னம்பிக்கையை கொடுத்துச்சு அந்த பொண்ணுக்கு. எந்த ஊர்ல மிக தன்னுடைய உருவகேலிக்கு உள்ளான ஒரு பெண், ஒரு குழந்தை, 5ஆம் கிளாஸ்ல ஒரு குழந்தை தானே, 10 வயசுல என்ன புரிதல் இருக்கும், அப்படி சுருங்கி போயிடல. ஒவ்வொரு முறையும் அவமானங்களை சந்தித்து கொண்டே இருந்த பொண்ணுக்கு முதல் முறையா மாவட்ட அளவில் கிடைச்ச ஒரு வெற்றி இருக்குல்ல, அது பெரிய மரியாதையை கொடுத்துச்சு, பெரிய நன்மதிப்பை கொடுத்துச்சு. யாரெல்லாம் கிண்டல் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் தேடி அந்த துளசிமதியை கொண்டாடினாங்க. அப்போதான் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, வெற்றி ஒன்று தான், தன்னுடைய அவமானங்களை உடைத்தெறியக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே நான் அதை நோக்கி போயிட்டே இருக்கிறேன்னு சொல்லி துளசிமதி ரொம்ப ஒரு கன்விக்ஷனலாக வந்தாங்க. இது 5ஆம் கிளாஸில் தொடங்கினது. அதுக்கு பிறகு சமீபத்தில் ஆசிய ஒலிம்பிக், அந்த பாராலிம்பிக்கில் ஆசிய விளையாட்டு போட்டியில் 3 பதக்கங்களை வெற்றிட்டு சென்னை விமான நிலையத்துக்கு வர்றாங்க. சென்னை விமான நிலையத்தில் மொத்த ஊடகங்களும் இருக்கிறது, அப்பாவும் அம்மாவும் அங்கே இருக்காங்க. அந்த முருகேசன்கிற அந்த எளிய மனிதர் அங்கே நிற்கிறார். அந்த 3 பதக்கங்களையும் அப்பா காலில் அப்படி வச்சுட்டு சரண்டர் ஆகி அந்த பொண்ணு அப்பாவுக்கு காணிக்கையாச்சு. அந்த 3 பதக்கங்களையும் முருகேசனுக்கு, அந்த அப்பாவுக்கு அந்த தருணத்தை விட வாழ்க்கையில் மிகப்பெரிய தருணம் ஏதாவது இருக்க முடியுமா? நமக்காக ஓடிட்டு இருக்கிற அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாம் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த விஷயங்களில் நன்றி கடன் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை தவிர வேறு ஏதாவது இருக்க முடியுமா? அப்படி ஒரு நிறைவான ஒரு நாளாக அது இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு நேர்காணல கேட்டேன், நிறைய அப்பா பற்றி சொல்கிறியம்மா, அம்மா பற்றி ஒன்றும் சொல்லியே அப்படின்னு கேட்டேன். அப்போ கூட அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு எல்லாமே எங்கள் அப்பா தான் சார் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் இப்படி யோசித்தேன், என்ன இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. அடுத்த நொடி சொன்னச்சு, எங்கள் குடும்பத்துக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான் அப்படின்னு. அப்பாவையும் உள்ளடக்கிய குடும்பத்தை அம்மா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த பெருமை இருக்கு இல்லையா, இந்த பயணம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய பலருக்கும் நமக்கு யோசிப்போம், நம்மளுடைய இலக்கு என்னவா இருக்குது, அதிகபட்ச இலக்கு என்னவா இருக்குது? ஒரு கிராஜுவேஷன் முடிக்கிறோம், இல்லை காலேஜ் முடிக்கிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம். அதை தாண்டின இலக்கு யார்ட்டையாவது இருக்கா? காஞ்சிபுரத்தில் உட்காந்து என்னால் இந்த இலக்கை நிர்ணயிக்க முடியுமா நம்ம யோசிக்கிறோமா? ஆனால் காஞ்சிபுரத்தில் உட்காந்து தான் அம்பேத்கர் திடல்லையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்டில் விளையாடி தான் உலக அளவிலான இலக்குகளை அந்த அப்பாவோ 2 பெண்களும் யோசிச்சாங்க. பாரிஸில் போய் ஒரு பாராலிம்பிக்கில் ஒரு வெள்ளிப்பதக்கத்தை இந்தியாவுக்காக வென்று வருகிறார். அதுக்கு பிறகு ஒருவேளை காலையில் உணவு, மதிய உணவுக்கு என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் பல நாட்கள் நாங்கள் காத்திருக்கிறோம், அப்பா எங்களை எப்படியோ சமாளிச்சார்னு சொன்ன துளசிக்கு அவங்க வெற்றியின் மூலமாக இன்னைக்கு 1 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குது, இந்திய அரசாங்கம் கொண்டாடுறாங்க. வீடு இன்னைக்கு வேற ஒரு எல்லை போகிறாங்க. இந்த பணம் அல்லது இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. 1 கோடி பணம் கூட விஷயம் இல்லை, அவங்க பண்ண ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது. எந்த ஊரில், எந்த இடத்துல, எந்த உறவினர்கள் மத்தியில், எந்த நண்பர்கள் மத்தியில் நிராகரிக்கப்பட்டார்களோ, அவமானப்படுத்தப்பட்டார்களோ, எந்த இடத்துல அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு சுயமரியாதை இல்லைன்னு நினைச்சாங்களோ, அந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய இடத்துக்கு அப்பாவை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த 1 கோடியை விட சுயமரியாதையோடு இன்னைக்கு என்னுடைய பெருமை, என்னுடைய மகள் எனக்கு கிடைச்சிருக்க பெருமைன்னு அப்பா நடக்கிறார்ல, அந்த பெருமை ஒரு நாளில் கிடைக்கல. இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து பாரிஸ் போகிறதுங்கிறது ஒரு 10 மணி நேர விமான பயணமாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜேர்னியோட உயரங்கிறது, அந்த நீளம்ங்கிறது 10 ஆண்டுகள் உழைப்பு, தொடர்ச்சியான உழைப்பு, ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்ட் இருக்குல்ல,
அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது நான் காஞ்சிபுரங்கிறதுனால துளசிமதியை சொன்னேன். இப்போ நம்மளில் பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். எனக்கு இந்த போதாமை இருக்குன்னு பல பேர் சொல்லுவோம். எனக்கு வந்து நல்ல மார்க் எடுத்துருக்கலாமேன்னு சொல்லும்போது நமக்கு என்னெல்லாம் இருக்கும்னா, நான் ஒரு நல்ல பள்ளியில் படிக்கலை, நான் ஆங்கில வழியில் படிக்கலை, எனக்கு டியூஷன் வைக்கிற வாய்ப்பு இல்லை, என்னோட பெற்றோருக்கு கல்வி பற்றின புரிதல் இல்லை, 1000 விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். இது இருந்திருந்தா நான் வெற்றி பெற்றிருப்பேன், இது இருந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இது இருந்திருந்தா நான் எனக்கு இந்த இடத்த அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு நமக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த எல்லா போதாமைகளோடும் ஒரு பெண் வந்து மிகப்பெரிய வரலாறுன்னு தான் சொல்லணும். ஒரு அப்பா திரும்ப இந்த பெண் குழந்தைகளை மட்டும் வச்சு நான் உதாரணங்களாக இன்றைக்கி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு அப்பா தினக்கூலி செய்யக்கூடிய அப்பா திண்டுக்கல்ல இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு வந்து அடுத்த நாள் வேலைக்கான அழைப்பு யார்கிட்டேருந்து வந்தால் தான் அன்றைக்கி வேலை. அவர் தினக்கூலி. அப்போ அடுத்த நாள் அழைச்சி உனக்கு இன்றைக்கி கான்ட்ராக்டில் வேலை இருக்குப்பா, இன்றைக்கி வந்துருன்னு சொன்னாங்கன்னா 300 ரூபாயோ 500 ரூபாயோ அவருக்கு சம்பளம் கிடைக்கும். அப்படியான ஒரு இடத்துல இருக்க ஒரு அப்பா. சில நாட்களில் அப்படியான அழைப்பு இருக்காது, வேலை இருக்காது. ஒவ்வொரு நாளும் இவர் கூப்பிட்டு கேட்பார், வேலை இருக்குங்களா? எங்கெங்கெல்லாம் அவர் தொடர்ச்சியாக வேலைக்கு போகிறாரோ அந்த இடத்துலலாம் கேட்பார், இன்றைக்கி வேலை இருக்கா அப்படின்னு. வேலை இல்லாத நாட்களும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு அப்பா. 10க்கு 10 இடம், அவ்வளோதான். அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிற பெண். இங்கிலீஷ் மீடியம் இல்லை, கான்வென்ட் இல்லை, சிபிஎஸ்சி இல்லை, இன்னும் பிற நமக்கு வந்து டியூஷன் வைக்கிற வசதியா அப்படின்லாம் எந்த விதமான வசதிகளும் இல்லாத பெண் தான். இப்போ இந்த அழைப்புக்காக காத்திருக்கிற ஒரு அப்பாவுக்கு ஒரு நாள் காலையில் ஜூன் மாதம் 2023 அவர் வாழ்க்கை அப்படியே மாறுது. ஒரே செகண்டில் அப்படி மாறுது. 2023 ஜூனில் 12ஆம் கிளாஸ் ரிசல்ட்ஸ் வருது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிற உதாரணத்துக்கு தான் சொல்ல வரேன். யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த 12ஆம் கிளாஸ் ரிசல்ட் வருது. இந்த அப்பா ஒவ்வொரு நாளும் அழைப்புக்காக காத்திருப்பார் இல்லையா, தொலைபேசி அழைப்புக்காக. வேலை வருமா, யாராவது கூப்பிடுவாங்களா, காலையில் நமக்கு செல்ஃபோனில் ஒரு அழைப்பு வருமானு காத்திருக்கிற அப்பாவுக்கு அன்னைக்கு தொடர்ச்சியான அழைப்புகள். முதலமைச்சர் அலுவலகத்திலேருந்து அழைப்பு வருது, ஆளுநர் அலுவலகத்திலேருந்து அழைப்பு வருது, நியூஸ் 18 தமிழ்நாடு உள்ளிட்ட எல்லா ஊடகங்கள்லேருந்து அழைப்பு வருது, கல்லூரிகள்லேருந்து அழைப்பு வருது. அப்பாவை கொண்டாடுறாங்க. எப்போ பொண்ணை அழைச்சிட்டு வர்றீங்க, தமிழ்நாட்டுடைய பெருமை அப்படின்றாங்க. 12ஆம் கிளாஸில் 600க்கு 600 மதிப்பெண்ணை பெற்றது நந்தினின்னு ஒரு பொண்ணு. முதல் முறையாக 42 ஆண்டுகளில் 12ஆம் வகுப்பு தொடங்கி 42 ஆண்டுகளில் 600க்கு 600 மதிப்பெண்கள் யாரும் பெற்றதில்லை. முதல் முறையாக பெற்ற வரலாறு இது. இப்போ இந்த நந்தினிக்கு டியூஷன் இல்லை, ஆங்கில வகுப்பு இல்லை, அல்லது அவங்க ஒரு பெரிய சிட்டியில் படிக்கலை, பல வாய்ப்புகள் இல்லை, எதுவுமே இல்லை தான். ஆனால் 42 வருஷத்தில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டுக்கு 8 லட்சம் பேர் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிறாங்க. இப்போ சராசரியாக 8லேருந்து 8.5 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி இது தொடங்கப்பட்ட காலத்தில் அது 1 இல்லை 2 லட்சமாக இருக்கலாம். இதுவரைக்குமான 42 லட்சம் வருடத்தில் எத்தனை லட்சம் பேர் 12ஆம் கிளாஸ் எழுதியிருக்காங்க? கோடிக்கணக்கானவர்கள் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் எழுதியிருப்பாங்க. அதில் ஒரு பெண்ணாக ஒருத்தர் வராரு. எங்கேருந்து வராங்க? திண்டுக்கல்லேருந்து வராங்க. திண்டுக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துலேருந்து 10க்கு 10 வீடு தான், பெரிய வசதிகள் இல்லை. அப்பாவுக்கு அவர் வந்திருந்தார், அலுவலகத்துக்கு அழைத்து அவங்கள நாங்கள் வந்து கொண்டாடினோம். அந்த நெகிழ்ச்சியான தருணத்தில் அப்பாவும் மகளும் அப்படி, அப்பா வந்து ஒரு அன்பா அப்படி ஒரு பொண்ணை அப்படி கட்டி அணைச்சார். அந்த நிமிடம் இருக்கு இல்லையா, அது திரும்ப வரவே முடியாது, அவருக்கு வாழ்நாளில் கிடைக்க முடியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு தருணம். அது எது சாத்தியப்படுத்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் தனக்கு வேலை கிடைக்குமான அழைப்புக்காக காத்திருந்த அப்பா. அதுக்கு பின்னாடி இருந்த வழியை நீங்கள் யோசிச்சு பாருங்க. வேலை கிடைக்குது கிடைக்காத தாண்டி ஒரு நாளைக்கு வேலை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கேள்விகளை இந்த சமூகம் முன்வைக்கும். எப்பா இன்றைக்கெல்லாம் உனக்கு வேலை இல்லைப்பா, பார்க்கலாம், வை, ஃபோனை போட்டு டார்ச்சர் பண்ணாத, இதில் தொடங்கி எவ்வளவு இன்சல்ட் அவர் பார்த்துருப்பார். ஒரே நிமிடத்தில் மொத்தமாக மாறுது. அவருக்கான சுயமரியாதையை இந்த சமூகத்தில் அவர் அந்தஸ்தோடு நடக்கக்கூடிய ஒரு இடத்த நந்தினி அவங்க அப்பாவுக்கு உண்டாக்கியிருக்காங்க. அதை உருவாக்குனது கல்வி ஒன்று தான். பெரிய மாற்றத்தை எது உருவாக்குச்சுன்னா அவங்களோட கல்வி. பெரிய அதிகாரத்தை, பெரிய சுயமரியாதையை, இந்த சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை வேறு என்ன கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு பின்னாடி போய் பாருங்களேன். இது சமகால உதாரணம் சொன்னேன். 1979 திருநெல்வேலியில் பொறியியல் கல்லூரி தொடங்கி முதல் பேட்ச். இன்றைக்கே பெண்கள் 50% தான் கல்லூரிக்கு வர முடியுது. உயர்கல்விக்கு போகிறது இன்னும் கம்மி. கரெக்டாக பிஜி முடித்த பிறகு கல்யாணம், இல்லைன்னா வேலை, இதை தாண்டி வேறு ஒன்றும் இருக்காது. 1979 கிட்டத்தட்ட இங்கேருந்து 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 48 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிகர் ஷாஜின்னு ஒரு பொண்ணு, ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து கல்லூரிக்கு போகிறாங்க. பொறியியல் கல்லூரியில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க.
1979. அவங்க அப்பா படிப்பின் அவசியம் தெரிந்தவர், அதனால் படிக்க வச்சார் பிள்ளைய. இன்றைக்கி அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா, இஸ்ரோவில் பெரிய சயின்டிஸ்டாக இருக்காங்க. ஆதித்யா L1 சூரியன் ஆய்வு பண்ணக்கூடிய ப்ராஜெக்டோட டைரக்டர் அவங்க தான். நம்ம வீரமுத்துவேல் இருக்கார் இல்லையா, சந்திராயன் ப்ராஜெக்டோடைய டைரக்டர், அவர் அவங்களுக்கு தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு. 1979 இன்ஜினியரிங் கல்லூரியில் நுழைந்தது மட்டுமே விஷயம் இல்லை, ஒரு கல்வியை கை கொண்டது மட்டுமே விஷயம் இல்லை. அதுக்கு பிறகு அவங்களோட உரையாடலில் ஒரு விஷயம் முன்வைக்கிறாங்க, ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையுடைய வெற்றி எல்லாம் சேர்ந்து நான் இன்னைக்கு பேசுகிறேன். இலக்கியத்திலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், ஆனால் நம்முடைய சங்க இலக்கியங்களும் கூட கல்வியை பற்றி தான் பேசியிருக்கு. புறநானூறும் கல்வியை பற்றி பேசியிருக்கு, அகநானூறு கல்வியை பற்றி பேசியிருக்கு. உலக பொதுமறையாக இருக்கக்கூடிய திருக்குறள் கல்வி பற்றி அதிகாரமே வச்சிருக்கு. கல்வி என்ன செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கு இலக்கியங்கள். இலக்கிய மேற்கோள்களை எல்லாம் மற்ற செஷன்ஸில் நிறைய பேசுவாங்கங்கிறதுனால சமகால உதாரணங்களை சொல்கிறேன். நமக்கு நம்மால் இது முடியுமான்னு யோசிச்சோன்னா ஒன்றுமே முடியாது. ஆனால் நம்மை போன்றவர்கள் வென்றிருக்கிறார்கள். நம்மை போன்றவர்கள், நம்மோடு இருக்கக்கூடியவங்க எல்லாமே பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க, கல்வியின் மூலமாக இல்லைன்னா ஃபோக்கஸ் மூலமாக. அதை சொல்ல தான் நான் இந்த சில உதாரணங்களை சொல்கிறேன். நிகர் ஷாஜிகிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. இது ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன். எந்த இடத்திலும் நம்ம பெரும்பாலும் ஒரு வேலைக்கு போன பிறகு என்ன செய்வோம், நம்மை நோக்கி ஒரு பொறுப்பு வருதுன்னா அதை தட்டி கழிக்க தான் பார்ப்போம். இது ஏன் கூடுதல் சுமை, கூடுதல் வேலை, வேண்டான்னு ஒதுங்கிடுவோம். அப்படி இல்லை, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்ட ஒரு பெண் 1979 பிறகு இஸ்ரோவுக்கு போகிறாங்க. அங்கேருந்து உயர்ந்து இன்றைக்கி இஸ்ரோவோட சயின்டிஸ்டாக இன்றைக்கி அங்கே நிற்கிறாங்க. ஆதித்யா L1 ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை நோக்கி பார்த்துச்சு. உங்களில் பல பேர் இப்போ பார்ப்பீங்க, இப்போ ஃபிசிக்ஸ் பற்றின ஒரு பெரிய ஆர்வம் வந்திருக்கு. ஐயா இருக்கார், இயற்பியல் ஆசிரியர். அவர் பயிற்றுவித்த காலத்தை விட இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் குறைந்தபட்சமான ஒரு புரிதல்லாம் வந்திருக்கு. ஏன்னா ஸ்பேஸ் சயின்ஸில் நம்ம பண்ணக்கூடிய பெரிய வெற்றி. இன்றைக்கி விண்வெளி ஆய்வில் இந்தியா உலக தரத்தில் இருக்குங்கிறத எல்லாரும் ஏற்றுப்பாங்க. கிரையோஜெனிக் என்ஜின்லாம் நாம் உருவாக்குறோம் இண்டிஜினியஸாக. ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருந்த காலம்லாம் போய் இன்றைக்கி நாம் உருவாக்குறோம். அப்போ ஆதித்யா L1 ப்ராஜெக்ட் வெற்றி பெறும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் ஊடகத்தின் மூலமாக நிகர் ஷாஜியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மொத்த கேமரா ஃபோக்கஸ் அவங்கள நோக்கி தான் போகுது. ஏன்னா அந்த சக்ஸஸ் ஆகும்போது அவங்க தான் முதல்ல நிற்கிறாங்க, அவங்க தான் அதுக்கு பொறுப்பானவர். டீம் ஒர்க்கு தான், ஆனால் அவங்க முன்னாடி இருந்து அதை பண்ணுறாங்க. அந்த நிமிடம் இருக்குல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவின் பெருமைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் அங்கே போய் நிற்கிறாங்கல்ல, அது எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? இந்தியாவில் ஆகச்சிறந்த அதிகாரத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னுடைய மகனையோ மகளையோ அந்த இடத்துல அப்பாயின்ட் பண்ணணும்னு நினச்சா முடியுமா? இஸ்ரோ சயின்டிஸ்டா அல்லது ஆதித்யா L1 ப்ராஜெக்டினுடைய டைரக்டரா நான் குடியரசுத் தலைவர் என்னோட மகள் அங்கே அப்பாயின்ட் பண்ணணும்னா முடியாது. இந்தியாவுடைய ஆகச்சிறந்த பணக்காரர் இல்லை உலக பணக்காரர் எலான் மஸ்க் நினச்சி இஸ்ரோவுடைய டைரக்டரா, இந்த ப்ராஜெக்ட் டைரக்டரா என் பையன் என் பொண்ணை தான் நான் அங்கே அப்பாயின்ட் பண்ணணும்னு நினச்சா முடியாது. எது அப்போ சாத்தியப்படுத்துச்சு? நிகர் ஷாஜியோடைய கல்வி தான் அவரை அந்த இடத்திற்கு கொண்டு நிறுத்தியது. அதிகாரமோ பணமோ எல்லாமே தற்காலிகமானது. எப்போ வேணால் அது போகும். கல்வி ஒன்று தான் நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒன்று, அதுதான் அங்கே போய் சாத்தியப்படுத்துச்சு. அதை யாராலையும் மறுக்க முடியாது. இது 1979 உதாரணம். இன்றைக்கி பல உதாரணங்கள் இருக்குது. பல இடங்களில் வெற்றிகள் வந்து கொண்டே இருக்கிறது. எல்லாத்துக்கும் அடிப்படை கல்வியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த கல்வியை வெறுமனே நாம் 10ஓட 11 முடிக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் கூட நிறைய உதாரணங்கள் இருக்குது. நான் அதுக்குள்ளெல்லாம் போகணுமா அப்படின்னு தெரியல. சில சமகால உதாரணங்கள் சொல்கிறேன். பெண்களாக மட்டுமே இல்லை, பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு சில ஆண்களும் இருந்திருக்காங்க. நாங்களாம் அப்படி பெண் பிள்ளைகள் வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக நான் சொல்கிறேன். ஒரு பெண் குழந்தையுடைய கல்வி அப்படிங்கிறது அந்த குடும்பத்திற்கான கல்வி அல்ல, அந்த ஊருக்கான கல்வி அல்ல, சமூகம் மொத்தமாகவே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். இது நிறைய டயலாக் கேட்டிருப்பீங்க. இது டயலாக்கில் நான் உணர்ந்திருக்கிறேன், பல தருணங்களை உணர்ந்திருக்கிறேன். அவங்க என்ன மாற்றத்தை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத பல முறைகளில் பார்த்துருக்கேன். அதனால தான் உங்களுடைய வெற்றிங்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அப்புறம் எல்லாருடைய கல்வி வெற்றியுமே ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தலைமுறை கல்வியில் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் ரொம்ப சமீபத்தில் இன்னொரு நேர்காணல் ஒன்று பண்ணேன். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரான்னு ஒரு கார் தயாரிக்கிற கம்பெனி, நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நிறுவனத்தை பற்றி தெரியாமல் இருக்க முடியாது. சமீபத்தில் அவங்க ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, EV. அது ஒரு உலகத்தரத்தில் இருக்குது. விஷயம் அதெல்லாம் இல்லை, அந்த காரோட திறமை என்ன அதெல்லாம் இல்லை. அதுலேயே நிறைய கார்கள் வந்துட்டுருக்கு. தார்னு ஒரு கார் இருக்கும், ரொம்ப கல்ட்டு, எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஜீப்பெல்லாம் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதா இருக்கும். அதுக்கப்புறம் XUV 700ன்னு ஒரு கார் இருக்குது. நிறைய வெஹிக்கிள்ஸ் இப்போ வந்திருக்கு.
இந்த எல்லாத்தையும் உருவாக்கின ஒரு டீமோட தலைவராக வேலுச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த வேலுச்சாமி அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா சரி கார் தயாரிக்கிற கம்பெனி, உலகத்தில் நிறைய கம்பெனி இருக்குது, இந்தியாவிலே நிறைய கம்பெனி இருக்குது. இதில் என்ன பெரிய விஷயம்? பெரிய விஷயம் இல்லை தான். ஆனால் இந்த வேலுச்சாமி இருக்கார்ல, இவருடைய தலைமையில் இருக்கிற ஒரு ரிசர்ச் டீம் தான் தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்த டிசைன் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி உலகின் ஆகச்சிறந்த கார்னு ஈவியில் வந்து டெஸ்லாவையும் பிஒய்டின்னு சைனாலேருந்து ஒரு கார் வருது. இந்த ரெண்டையும் தான் சொல்கிறாங்க. இந்த ரெண்டையும் தூக்கி சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம ஊர் ப்ராடக்ட் வந்திருக்கு. விஷயம் ப்ராடக்டை பற்றி இல்லை, அந்த கார் பற்றி இல்லை, அதுக்கு பின்னாடி இருந்த மனிதர்களை பற்றி. திரு வேலுச்சாமி நாமக்கல் பக்கத்தில் ஆண்டிப்பட்டி புதூர்னு ஒரு கிராமம், ஒரு சின்ன வில்லேஜ். நம்ம இங்கே உட்காந்து அதை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அங்கே பிறந்த ஒருத்தர், அவங்க அம்மாவுக்கு வந்து கரன்சி என்ன தெரியாது, ரூபாய் நோட்டுகளை என்ன தெரியாது, நாணயங்களை என்ன தெரியாது, எவ்வளோ ரூபான்னு சொல்ல தெரியாது. அப்பா 4ஆம் கிளாஸ் படித்தவர். அங்கேருந்து தான் அவருடைய வாழ்க்கை தொடங்குச்சு. ஒரு ஓலை குடிசை தான் அவரோட வீடு. அரசு பள்ளியில் தான் படிக்கிறார். குறிப்பாக எடுத்துங்க, அரசு பள்ளியில் படிக்கிறார். அதுக்கு பிறகு பரமத்தி வெள்ளூரில் அரசு கலைக்கல்லூரியில் தான் இயற்பியல் படிக்கிறார். அதுக்கு பிறகு MIT குரோம்பேட்டில் அவர் பிடெக் படிக்கிறதுக்காக வரார். 80களுடைய மிட் 80s வரார். அவர் சொல்கிறார், அவரோட நேர்காணலில் சொன்னார், நான் எப்படி இருந்தேன் அந்த தருணத்தில். ஏன்னா MITங்கிறது ஒரு IIT மாதிரியான ஒரு பெரிய கேம்பஸ், ஒரு டெக்னாலஜி சார்ந்து இயங்கக்கூடியது. பெரும்பாலும் நிறைய படித்த நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருந்த பிள்ளைகள் அல்லது ஆங்கில வகுப்பில் படித்தவங்க அல்லது அர்பன் கிட்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக அப்போ இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகள் எல்லா இடத்துக்கும் வந்துட்டாங்க. இன்றைக்கி ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க, உலகின் எல்லா மூலைகளுக்கும் போயிருக்கிறாங்க. கல்வி தான் அதை சாத்தியப்படுத்தி இருக்குது. அது ரொம்ப முக்கியம். இப்போ வேலுச்சாமி விஷயத்துக்கு வருவோம். அப்போ அந்த கல்லூரிக்குள்ளே போன பிறகு என்ட்ரன்ஸுக்கு போகிறாரு. அப்போ அவர் சொல்கிறார், தன்னை பற்றி அவர் சொன்னது, நான் சொல்ல. என்னை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்குள்ளே தலையில் எண்ணெய் வைக்காமல் செம்பட்டை தலையாக இருந்தேன், அயன் பண்ணாத ஒரு கசங்கின சட்டை, ஷூலாம் இல்லை, செருப்பு போட்டுக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே என்னை பார்க்கும்போது நாட்டுப்புறத்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அளவில் நான் இருந்தேன். எனக்கே அது தோணுச்சு. ஒரு 1985-86 ஒரு புதிதாக முதல் முறையாக சென்னைக்கு வரக்கூடிய ஒரு மாணவன் என்னவான மனநிலையில் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கே நான் முதல் முறையாக சென்னைக்கு போகும்போதே எனக்கு சென்னை மிரட்டு சென்னை, அது வேறு. அந்த இறைச்சலும் அந்த ஊரோட பரபரப்பும் அதெல்லாம் வேறு. ஒரு ஊர்லேருந்து வர ஒருத்தருக்கு அவர்கிட்ட அவங்க சீனியர் சொல்லியிருக்காரு, நீ எதை பற்றி கவலைப்படாத, இதெல்லாம் கவனிக்காத, டெக்ஸ்ட் தான் முக்கியம், உன்னோட அறிவு தான் முக்கியம், உன்னோட கல்வி தான் முக்கியம், புறச்சூழல்லாம் உன்னை ஒன்றும் பண்ண முடியாது, நீ கவலையே படாத, போய் எக்ஸாம் மட்டும் எழுதிட்டு வா. குனிஞ்சதில் இவரும் போயிருக்காரு, குனிஞ்சதில் நிமிராமல் போயிட்டார், எழுதிட்டு வந்துட்டார். வந்த பிறகு ஒரு சில வாரங்களுக்கு பிறகு ஒரு நாள் இரவில் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இரவு உணவு முடித்த பிறகு லாந்தர் விளக்கு அணைச்சிட்டு, வீட்டில் லாந்தர் தான் இருந்துச்சு, மின் விளக்கு கிடையாது, லாந்தர் விளக்கு அழைச்சிட்டு படுக்க போகும்போது அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இப்போ உனக்கு ஏதோ ஒரு கடுதாசி வந்துச்சு, இந்த குடிசையில் சொருகி வச்சுருக்கேன், எடுத்து பாரு அப்படின்றாங்க. எடுத்து பார்த்தா அதான் MITக்கான அட்மிஷன். அங்கே தொடங்கின அவரோட வாழ்க்கை. MITக்குள்ளே வராரு. அதுக்கு பிறகு கிராஜுவேஷன் முடிக்கிறாரு. அதுக்கு பிறகு ஜெர்மனில் போய் ட்ரைனிங் எடுக்கிறாரு. BMW மாதிரியான கார் கம்பெனிகள்லாம் அவருக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. எங்கேயும் போல் இன்றைக்கி மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய நம்பர் 3 பொசிஷனில் இருக்கார். ஆனந்த் மஹிந்திரா ஓனர், CEO, அடுத்தது இவர் தான். 7000 பேர் அவர்கிட்ட இன்றைக்கி ரிப்போர்ட் பண்ணுறாங்க, அவர்கிட்ட பணியாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 7000 பேர் இருக்கும். 7000 பேர் மட்டும் இல்லை, அந்த டிசைனுக்கு பின்னாடி அவர் தான் இருக்கார், அவருடைய டீம் தான் இருக்குது. உலகம் மெச்சக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, அந்த டிசைன் இன்ஜினியராக ஒருத்தருக்கார் ராஜ்குமார்னு. விருதாச்சலத்தில் கொளஞ்சியப்பர் கலை அறிவியல் கல்லூரி, அரசு கலை அறிவியல் கல்லூரியில் இயற்பியல். அதே விதமாக MIT குரோம்பேட்டு, அந்த இடத்துல அவர் தான் இருக்கார். இன்னொருத்தர் நந்தகுமார், அரசு கலைக்கல்லூரி ஊட்டி, அங்கே இயற்பியல். அங்கேருந்து MIT. இந்த 3 பேரும் இந்த டீம் தான் சேர்ந்து இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ஒரு விஷனரி டீமாக மாறி இருக்கிறாங்க. உலகத்தரமான கார் தயாரிப்பை மேற்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் எது சாத்தியப்படுத்துன்னு நினைக்கிறீங்க? முதல் தலைமுறையாக கல்லூரிக்கு வந்தவர்கள், முதல் முறையாக வெற்றியை பார்த்தவர்கள். எல்லா அதிகாரமும் இன்றைக்கி அவர்கிட்ட இருக்குது, எல்லா அதிகாரமும் இருக்குது. இன்றைக்கி யாரெல்லாம் இவங்களை நிராகரித்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்க பிள்ளைகளுடைய அட்மிஷனுக்காக, அவங்க பிள்ளையோட வேலைக்காக, அவங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக போய் நிற்கிறாங்க. எது அதை சாத்தியப்படுத்துச்சு? அவருடைய கல்வி தான் சாத்தியப்படுத்துச்சு. இந்த ஃபோக்கஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ கல்வி என்ன மாற்றம் உண்டாக்கும்னு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான உதாரணங்கள் இருக்குது. நம்மளில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் முதல் தலைமுறையாக தான் வந்திருப்பாங்க. பெருமளவுக்கு இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே அங்கேருந்து தான் வந்திருப்பாங்க. பல வெற்றிகள் இருக்குது. ஆனால் ஃபோக்கஸ் பற்றி நான் சொல்லும்போது ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு உணவு நேரம், மதிய உணவு நேரங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக நிறைவு செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் இன்னொரு உதாரணம், இது ரொம்ப முக்கியமான உதாரணம் நினைக்கிறேன்.
குகேஷ் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ சமகாலத்தில் கொண்டாடப்படக்கூடிய செஸ் விளையாட்டு வீரர். அவன் வந்து இன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன், ரைட்டா? அந்த தம்பிகிட்ட 11 வயசில் என்ன போல ஒரு செய்தியாளன் கேள்வி கேட்குறாரு. அவர் அப்போ நேஷனல் லெவலில் வின் பண்ணியிருக்கார். குகேஷ், உன்னுடைய ஆசை என்ன, இலக்கு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குகேஷ் சொன்னால், வேர்ல்டு ஒரு உலகத்தின் யங்கஸ்ட் சாம்பியனாக நான் மாறணும், அதான் என்னுடைய விருப்பம் அப்படின்னா. வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் சாம்பியன் அப்படின்னு இடத்தை அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம்னு அவன் சொன்னது 11 வயசில். 17 வயசில் அந்த இடத்தை அடைந்து விட்டார். உலகின் மிக இளவயது சாம்பியன். இது மேலோட்டமாக பார்த்தா நம்ம திரைப்படங்களில் வர ஒரு பாட்டில் நம்ம பணக்காரராகிறது, ஒரு பாட்டில் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுன்னு இருக்கலாம். அது அவ்வளோ எளிதான பயணம் இல்லை. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கடைசி போட்டி சிங்கப்பூரில் நடக்குது. 14 போட்டிகள் கொண்ட அந்த மேட்ச். செஸ் விளையாட்டு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இல்லைனாலும் சொல்கிறேன். 14 போட்டிகள் நிறைந்தது அந்த மேட்ச். அவர் டிஃபெண்டிங் சாம்பியனோட போட்டி போடுறாரு. டிஃபெண்டிங் சாம்பியன்னா இப்போது அவருக்கு முந்தைய சாம்பியனாக இருக்கக்கூடியவர் தான் இவர் இறுதி போட்டியில் இலக்கில் போய் சந்திக்கிறார். அப்போ எவ்வளவு கடுமையான ஒரு போட்டியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த இடத்துல அந்த வெற்றி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னுடைய வாழ்நாள் கனவை அடைய போகக்கூடிய ஒரு தூரம். ஆனால் 14 கேம் இருக்குது. அந்த 14 கேமில் வெற்றி பெற்றுட்டா அந்த இலக்கு அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும் இல்லையா? நம்ம இயல்பாக என்ன வரும், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா? எக்ஸாம் எழுத போகிறோன்னா ஒரு ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அப்புறம் இப்போ நிறைய வார்த்தைகள்லாம் நம்ம புதுசாக சொல்வீங்க. ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் டிப்ரெஷன், மண்டே மார்னிங்கில் மண்டே ப்ளூஸு, ஏன்னா நிறைய சொல்லுவீங்க. இன்ஸ்டா கேட்டகரி நிறையா இருப்போம்ல. நமக்கு திங்கக்கிழமைங்கிறதே ஒரு ப்ரெஷர் இல்லையா? ஒரு வேலை நாள் தொடங்குறது ஒரு ப்ரெஷர். டேட்டா தீர்ந்து போச்சு மொபைல்லன்னா ப்ரெஷர். கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். காலையில் டிஃபன் 15 நிமிஷம் லேட் ஆகிடுச்சுன்னா டென்ஷன் ஆகிடுவோம். இதெல்லாம் இயல்பாக இருக்கிறது, எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடியது. ஆனால் வெற்றியாளர்களுக்கு அது இல்லை. அவன் போய் உட்கார்றான், 14 கேம் இருக்குது. 14 கேமில் வெற்றி பெற்றால் அவனுடைய இலக்கை அடைய முடியும், அந்த உலக சாம்பியன்கிற இலக்கை அடைய முடியும். முதல் கேமில் தோத்துடுறான். முதல் ஆட்டத்தில் தோல்வி. நம்ம அந்த இடத்துல என்னவா இருப்போம்? மிகப்பெரிய ஒரு இலக்குன்னு போகும்போதே ஒரு பதட்டம் வரும். அந்த ஆட்டத்தினுடைய முதல் ஆட்டம் எனக்கு தோல்வியாக தொடங்குது. தொடக்கம் தோல்வினாலே நமக்கு ப்ரெஷர் பில்ட் ஆகிடும். முதல் எக்ஸாம் கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சுனாலே நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு என்னெல்லாம் பதட்டமாகும்னு தெரியும். நமக்கு தூக்கம் வராது, சாப்பிட இறங்காது, எல்லாம் பண்ணுவோம். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் செஸ் உலகமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, கவனித்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்டம் அது. ஸோ அந்த ப்ரெஷரோட தொடங்குறாரு. இன்னொன்று 14 நாட்கள், இது நம்மளால் ரொம்ப முடியாது. 14 நாட்கள் நோ மொபைல் ஃபோன்ஸ், யாரோடையும் தொடர்பு இல்லை, உலகத்தோட தொடர்பு இல்லை, யாரோடையும் பேசுறதில்லை. அப்பா அம்மாவோட சிறிது நேரம் பேசுவாங்க, மற்ற நேரம்லாம் 7 மணி நேரம் ஒரு ஆட்டம். ஒரு கேம் வந்து 7 மணி நேரம், 14 நாள் தொடர்ச்சியாக 7 மணி நேரம், ஒரு நிமிஷம் கூட கவன சிதறல் இல்லாமல் விளையாட வேண்டிய ஒரு கேம் செஸ். 17 வயசு இளைஞன் கூட ஆகலை, சிறுவன் தான் சொல்லணும், 18 தான் இளைஞன். அவ்வளவு கவனத்தோடு விளையாடி அந்த சாம்பியன்ஷிப் அடிக்கிறாரு. 11 வயசில் சொன்னதை 17 வயசில் செய்கிறான். இந்தியாவுக்கு திரும்பும்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் கொண்டாடுகிறது, தமிழ்நாட்டினுடைய அத்தனை பேரும் கொண்டாடுறாங்க. ஆனால் அந்த வெற்றி அவ்வளோ எளிதாக வரல. ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அதை சொல்கிறேன். ரொம்ப ஒரு விஷயத்தை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதும் ஃபோக்கஸும் யாரை வேணால் எந்த இடத்துக்கு வேணால் கொண்டு வந்துருக்கும். பெரிய பின்புலம்லாம் கிடையாது. இன்னும் சொல்லலாம், காசிமா அவங்களுக்கு தெரியும், நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். கேரமில் வேர்ல்டு சாம்பியன். அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர். பொண்ணோட ஆசை இதுதான் நினச்சாரு, பொண்ணோட நின்னார். ஒரு ஆட்டோ டிரைவருடைய கனவு என்னவா இருக்கும், இலக்கு என்னவா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஒரு அப்பா, ஆட்டோ டிரைவராக இருக்கிற ஒரு அப்பா தன்னுடைய பொண்ணை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு என்ன கனவு காணுவாங்க? நம்மள பல பேருக்கு என்ன இருக்கும், ஒரு எப்படியாச்சும் ஒரு காலேஜ் படிக்க வச்சிடணும் பிள்ளைய. நான் படிக்கலை, என் பொண்ணு எப்படியா படிச்சிடணும், ஒரு வேலைக்கு போயிருந்தோம். இந்த இலக்கு இருக்குல்ல, நிச்சயமாக இந்த இலக்கெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவங்களால முடியாத இடத்துலேருந்து தன்னுடைய மகன் வேலைக்கு போகணும், அந்த வேலையின் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஊதியம் வரணும். அந்த ஊதியங்கிறது இருக்குல்ல, அந்த ஊதியம் நமக்கான கான்ஃபிடென்ஸ், நமக்கான செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், நம்ம சுயமாக நடமாட வைக்கும். அது ரொம்ப முக்கியமானது. பெண் பிள்ளைகள் வேலைக்கு படிக்கிறதும் வேலைக்கு போகிறதும், அதுக்கு பிறகு அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக, செல்ஃப் இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாக நாம் தன்னிச்சையாக இருப்பது என்பது தான் முடிவுகள் எடுக்கிறதுல மிக முக்கியமானது. அதை தான் எல்லா பெற்றோரும் விரும்புவாங்க, எல்லா பிள்ளைகளும் விரும்புவோம் இல்லையா? அதை தாண்டி ஒரு கனவு வச்சிருந்தார், என் பொண்ணை வேர்ல்டு சாம்பியனாக மாற்றணும். எவ்வளோ பெரிய கனவு பாருங்கள். ஆட்டோ டிரைவரோட அவருக்கு என்ன பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும், அவருக்கு என்ன உதவி இருந்திருக்கும்? ஒரு வெளிநாட்டுக்கு போய் விளையாடுறதுக்கே அவ்வளவு தொகை செலவாகும், ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு அவ்வளோ செலவாகும். அதான் நடந்துச்சு இவங்களுக்கும், துளசிமதிக்கும். அவங்க கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள். துளசிமதி காஞ்சிபுரத்தினுடைய பெருமைமிகு பெண். அவங்க அப்பா முருகேசன் அவ்வளோ பெருமைக்குரிய ஒருத்தர்.
ஒவ்வொரு ஆட்டத்திலையும் கிடைக்கக்கூடிய வெற்றியில் கிடைக்கக்கூடிய தொகை வச்சு தான் அடுத்த கேமுக்கு போவாங்க. அப்படி தான் அவங்களுடைய நிலைமை இருந்துச்சு. இன்றைக்கி மாற்றிருக்கிறாங்க, அது வேறு. அப்போ எல்லோருக்குமே இலக்கை அடையிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறது தான் நான் இந்த சமகால உதாரணங்களை சொல்கிறேன். உங்களை போன்ற 17 வயசு 18 வயசில் உலக சாதனை பண்ணியிருக்கிறாங்க. பிரஞானந்தா அவங்க எல்லாருக்கும் தெரியும், வைஷாலி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். நான் அவங்களுடைய உரையாடலை சொல்லவே வேண்டாம். அவ்வளோ ஃபோக்கஸும் அப்படியே இது எல்லாமே 18 வயசு 19 வயசில் நடந்திருக்கு. இதுக்கு ஒன்றும் 45 வயசில் தான் நான் அந்த பெருமையை அடைவேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நந்தினி 18 வயசில் தான் அந்த 17 வயசில் தான் 12ஆம் கிளாஸ்னால் 17 வயசு தானே. காசிமா 18 வயசு தான், கல்லூரியில் முதல் ஆண்டு. அல்லது பிரஞானந்தா இப்போ தான் 18 வயசு, குகேஷ் 17 வயசு. நீங்கள் யாரை எடுத்துக்கோங்க, இப்போ வெற்றி இருக்கிற எல்லாருமே வயது ஒரு காரணமே இல்லை. அவங்க ரொம்ப ஏர்லியராக தங்களுடைய அந்த இலக்கை நிர்ணயிச்சிருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க. ரைட். இப்போ நமக்கு ஒரு கேள்வி இயல்பாக வரும். இதோட நிறைவு செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டே இருக்கிறேன்னா நான் சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கல்லூரிக்கு வந்துட்டோம். நான் 10ஆம் கிளாஸில் நல்லா படிச்சிருக்கணும், விட்டுட்டேன். 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டேன், கல்லூரிக்கு வந்துட்டேன். இனிமேல் போய் நான் என்ன செய்யறது, இலக்கெல்லாம் எனக்கு காலம் போயிடுச்சு அப்படின்னு யோசிக்குமானா அது இல்லைங்கிறதுக்கும் சமகால உதாரணங்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒரே ஒரு உதாரணத்தோடு நிறைவு செய்யலாம். ஐஐடியினுடைய டைரக்டர் காமகோடின்னு ஒருத்தர் இருக்கார். மெட்ராஸ் ஐஐடி உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இந்தியாவினுடைய நம்பர் 1 இன்ஸ்டியூட். கடந்த 6 ஆண்டுகளாக இந்தியாவில் முதன்மை நிறுவனமாக தொழில்நுட்ப கல்லூரியாக ஐஐடி மெட்ராஸ் வருது. அந்த ஐஐடி மெட்ராஸினுடைய இயக்குநராக திரு காமகோடி இருக்கார். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைன்ஸ் அப்படின்னு காமகோடியை சொல்கிறாங்க. இருக்கார், அஃப்கோர்ஸ். அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு, அவர் டெக்னாலஜி சார்ந்து இயங்கக்கூடிய ஒருத்தர், அகடமிக்ஸாக ரொம்ப பெரிய ஒருத்தர். அவர்கிட்ட கேட்டேன் அவரோட உரையாடலில், சரி நீங்கள் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைன்ஸ் இன் இந்தியா, பிறந்ததுலேயே உங்களுக்கு அறிவாக பிறந்தீங்களா? ஏன்னா பை பர்த்லேயே உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்துச்சா? ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி ஒரு மித்து இருந்துச்சு, இப்பயும் பல பேருக்கு இருக்குது. கல்வி என்பதும் அறிவு என்பதும் ஒரு சாராருக்கு ஒரு சிலருக்கு தான் வரும், நம்ம எல்லாருக்கும் வராது, பிறக்கக்கூடிய இடத்துல குடும்பத்தின் வாய்ப்பு கருதி தான் வரும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், இல்லைங்க 10ஆம் கிளாஸ் வரைக்கும் நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னாரு. 60% மார்க் தான் எடுத்திருக்காரு, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்காரு. யாருன்னா ஐஐடியினுடைய டைரக்டராக இருக்கக்கூடிய திரு காமகோடி. 11th ஸ்டாண்டர்டில் அலமேலுன்னு ஒரு மேத்ஸ் டீச்சர், அவர் 50 மதிப்பெண் எடுத்த போது கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாங்க, 1 மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. அன்னைக்கு இரவு அவருடைய ஃபோக்கஸ் மாறி இருக்குது. என்ன இவ்வளோ தூரம் இருந்துட்டோமே, இல்லை நாம் படிக்கிறதுல கவனம் செலுத்தணும்னு. அதுக்கு பிறகு படித்தார். அதுக்கப்புறம் சென்டம் +2 எடுத்தார். இதெல்லாம் கதை. அதுக்கு பிறகு இன்னொன்று இருக்குது. இந்த ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கு ஜேஇன்னு ஒரு நுழைவுத் தேர்வு எழுதணும். இப்போ எல்லாரும் எழுதுறீங்க. இப்போல்லாம் 8ஆம் கிளாஸ்லேருந்தே ஜேஇ நீட்டு அப்படின்லாம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு போகிறாங்க. எனக்குலாம் அது தெரியாது. எங்கள் அப்பா ஆசிரியராக தான் இருந்தார், ஒரு மிடில் ஸ்கூல் டீச்சராக இருந்தார். நான் படிக்கும்போது எனக்கு ஐஐடி இருக்கிறதே தெரியாது. எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி தான் தெரியும். என்னோட வேலை பார்த்த, என்னோட படித்த தினக்கூலிகளோட மகன்களுக்கு நான் சிதம்பரத்துக்கு பக்கத்துலேருந்து வரேன், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அல்லது முட்லூரில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரி மட்டும் தான் தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியே தெரியாது. வாய்ப்பு வசதிகள் இல்லை, புரிதல் இருக்காது, எக்ஸ்போஷர் கிடையாது. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் எல்லாருக்கும் சமமான ஸ்பேஸ் இருக்காங்கிற கேள்வி வரும் இல்லையா? அப்போ ஜேஇயில் இன்றைக்கி 8ஆம் கிளாஸில் இருந்தால் படிக்க போகிறோம். நம்ம பிள்ளைகளும் படிக்கிறாங்க, எல்லோரும் படிக்கிறாங்க. ஊரகத்துலேருந்து வரக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க, நல்ல விஷயம். போட்டி போடுறாங்க, வெற்றி பெறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் போட்டி எவ்வளோ தூரம் இருந்திருக்குன்னா, கடந்த ஆண்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் 100க்கு 100 கட் ஆஃப் எடுத்தது 88 பேர். அப்போ முதல் மதிப்பெண் 88. அப்போ போட்டி எவ்வளோ கடுமையாக இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஜேஇ எக்ஸாம் இருக்குல்ல, இதை காமகோடி எழுதுறாரு. அவர் 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஜேஇயில் ஃபெயில். அவர் கெமிஸ்ட்ரியில் ஃபெயில், ஜேஇ கிராஷ் பண்ணல. அப்போ என்ன பண்ணார் அப்படின்னா, வெளியில் போய் ப்ரைவேட் காலேஜில் இன்ஜினியரிங் படித்தார். சரி, அங்கேருந்து கட் பண்ணி நம்ம பின்னாடி வந்துடும். அங்கேருந்து அவர் 25 வருஷம் கழித்து வந்தால், எந்த ஜேஇ எக்ஸாமில் பாஸ் பண்ணலையோ, எந்த எக்ஸாமில் அவர் ஃபெயில் ஆனாரோ, அந்த ஜேஇ எக்ஸாம் நடத்துகிற போர்டு இருக்குல்ல, அந்த போர்டுக்கு சேர்மனாக வந்தார். ஸோ 2 லெசன் நான் அதில் பார்த்தேன். ஒன்று, 10ஆம் கிளாஸில் ஆவரேஜாக இருந்தாலும் அதுக்கு பிறகும் நம்மளால் ஃபோக்கஸ் செட் பண்ண முடியும், ஜெயிக்க முடியும், கோல் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அது ஒன்றும் கால அவகாசமாக ஒன்றும் இல்லை. என்னுடைய நண்பர்களே பல பேர் இருந்திருக்கிறாங்க, பின்னாடி கல்லூரிக்கு வந்தெல்லாம் ஒரு ஃபோக்கஸ் செட் பண்ணி ஜெயிச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, கன்சிஸ்டண்ட்டான ஒரு சக்ஸஸ் இருக்குல்ல. வீரமுத்துவேல் கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நான் அவரோட உரையாடலும் எடுத்திருக்கேன். நிறைய உரையாடல்கள் இப்போ இந்த மாதிரி மனிதர்களோட தான் பேசிகிட்டு இருக்கிறேன். 10ஆம் கிளாஸில் அவரும் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், சயின்ஸ்லேயும் மேத்ஸ்லேயும் ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சாராம் அவர் சொன்னது. ஆனால் அதுக்கு பிறகு அவர் எங்கே நின்னார்னு உங்களுக்கு தெரியும். சந்திரயான் 3 ப்ராஜெக்டோட டைரக்டராக அவ்வளோ பெருமையான ஒரு இடத்துக்கு நின்னார் மனிதர். அதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ரஷ்யாவோட ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆச்சு. நம்ம சந்திரயான் 3 போய் நிலவில் கால் பதிக்கிற அந்த தருணத்துக்கு 4 நாள் முன்னாடி ரஷ்யாவோட ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, ஃபெயில் ஆகிடுச்சு. எல்லார்ட்டையும் பதட்டம் இருந்துச்சு இந்தியாவில். நாசா விஞ்ஞானிகள்லாம் கவனிச்சாங்க. ஏன்னா ஒரு காலத்தில் சோவியத் யூனியனும் ரஷ்யாவும் தான் விண்வெளி ஆய்வில் ஆகச்சிறந்த பெரிய ஜாம்பவான்கள். அவங்களாலே முடியல, இந்தியா என்னடா பண்ணுவான் அப்படின்னு யோசிச்சாங்க.
ஆனால் இந்தியா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்திய நிலவின் தென் துருவத்தில் கால் பதிச்சது. அந்த ப்ராஜெக்டை லீட் பண்ணி நடத்தினது வீரமுத்துவேல். அப்போ ஒட்டுமொத்த உலகமும் கவனித்த ஒரு இடத்துக்கு வந்த மனிதர் எங்கேருந்து வந்தாருன்றீங்க? அவரும் அதான் சொன்னார். டிப்ளமா தான் படித்தார். 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு டிப்ளமாவில் போய் படித்தார். இன்ஜினியரிங் கிடைக்கல. அதுக்கு பிறகு டிப்ளமாவில் செகண்ட் இயர் படிக்கிறதுலேருந்து அவருடைய ஃபோக்கஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு இன்ஜினியரிங் முடிக்கிறாரு. பிறகு இஸ்ரோவில் ஜாயின் பண்ணிட்டார். சரி, இப்போ என்ன வரும்னா பெரும்பாலும் கவர்மெண்ட் ஜாபு, கம்ஃபர்டபுளாக இருக்கலாம், லைஃப் செட்டில்டு. அதான் நம்ம பெரும்பாலும் நினைக்கிறது. ஒரு அரசு வேலைக்கு போயிட்டோம், லைஃப் செட்டில்டு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? வேலைக்கு போகிறோம் வரோம், வேலைக்கு போகிறோம் வரோம், லைஃப் என்ஜாய் பண்ணுறோம். அது அப்படி இல்லைங்கிறார். தொடர்ச்சியாக அதுக்கு பிறகும் ஒரு தேடல் இருந்துச்சு அவர்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு பிஹெச்டிக்கு போகிறாரு. அதுக்கு பிறகு தன்னுடைய துறையில் அடுத்தடுத்த நிலைகளை அடைவதற்கான தேடல் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் அவர் அந்த இடத்துல வந்து நின்னார். அவரோட பள்ளி படிப்பை தொடங்கியவர்கள் அல்லது அவரை விட ஆகச்சிறந்த மதிப்பெண்களை பெற்றவர்களாக இன்றைக்கி எங்கே இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ தொடர்ச்சியான ஒரு தேடலும் கன்சிஸ்டண்டான ஒரு ட்ராவலும் ஃபோக்கஸும் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை அவர் வந்து சாத்தியப்படுத்தியிருக்கிறார். இப்படி பல உதாரணங்கள் இருக்குது. பல பெரிய மனிதர்கள் இருக்கிறாங்க. கூடவே ஒரு விஷயம் இருக்குது. நம்மள பல பேருக்கு என்ன இருக்குன்னா, தோல்வி வரும்போதெல்லாம் பயங்கரமாக நம்ம வந்து டயர்ட் ஆகிடும். கரெக்டாக? எப்போ பார்த்தாலும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். அதோட முடிஞ்சிச்சு வாழ்க்கை அப்படின்னு நின்றுடும். இங்கே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சிடும். ஒரு தேர்வில் மதிப்பெண் குறைவாகிறது அல்லது வாழ்க்கையில் நம்ம எடுத்த ஒரு முடிவு தப்பாக போகிறது, அதோடய முடிஞ்சிச்சு. அதுக்கு கலாம் ஒரு அழகாக சொன்னார். ஃபெயிலுங்கிற வார்த்தைக்கு அவர் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங் அப்படின்ட்டு. ஃபெயிலுங்கிறதுக்கான அப்ரிவேஷனாக ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங், கற்றுக்கொள்வதில் முதல் படி அப்படின்னு இருப்பார். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒன்றாக தானே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், கடைசி உதாரணம், ஐ திங்க் 3ஆவதாக கடைசின்னு சொல்கிறேன் நினைக்கிறேன். பாலகிருஷ்ணன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, இங்கேயும் கூட வந்திருக்கலாம், நீங்கள் பல இடங்களில் பார்த்துருக்கலாம். அவர் வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஆளுமை, தமிழ் ஆளுமைகளில் மிக முக்கியமான ஒருத்தர். இப்போ ஒரு முக்கிய பொறுப்புக்கும் வந்திருக்கார், புதிய பொறுப்புக்கும் வந்திருக்கிறார். அண்ணா சென்டினரி லைப்ரரியில் தொடர்ச்சியாக அவருடைய நிறைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிப்பார். இப்போ சமர்ப்பிக்கக்கூடிய ஒன்றிலையும் இருக்கார். அவருடைய வாழ்க்கை பற்றியும் பேசினேன், அவருடைய லைஃப் ஜேர்னி பற்றி பேசினோம். உங்களில் பலருக்கும் தெரியாத ஒன்று என்னென்னா, அவர் ஒடிஷாவில் அந்த மாநில முதலமைச்சருக்கு ஆலோசகராக இருந்தவர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், அட்வைசர் டு சிஎம் ஒடிஷாவில். அந்த நேரத்தில் அவருக்கு வந்து கேன்சர் பாதிப்புக்கு உள்ளாகிறார். இப்போ நீங்கள் கேன்சர் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் பலரையும் தளர்வடைய வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிச்சு அப்படின்ற இடத்துக்கு நம்ம எல்லாம் தள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அப்படி இல்லை மனிதர். அங்கேருந்து வராரு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. இதெல்லாம் லாங் ஸ்டோரி, நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். சென்னைக்கு வராரு, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. அவருடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு பிறகு மீண்டும் அங்கே பணிக்கு போகிறாரு. இன்றைக்கு வரைக்கும் அவர் கேன்சர் சர்வைவர். தொடர்ச்சியான மருத்துவ சிகிச்சை அவ்வப்போது தேவைப்படும், பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அவர் மீண்டும் ஒடிஷாவுக்கு போகிறாரு. போயிட்டு அவர் என்ன செஞ்சார்னா, ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஒரு அறம் சார்ந்த ஒருத்தராக இருக்கணுங்கிறதுக்கான விஷயத்த சொல்ல வரேன். நம்ம வந்து கல்வி, இந்த கல்வி என்ன செய்யும், அண்ணா ஒரு விஷயம் பேசியிருக்காரு, அது ரொம்ப நீளமானது. நீங்கள் முடிஞ்சால் இன்றைக்கி யூடியூப்பில் போய் பாருங்கள். இந்த கல்வி கற்பதை பற்றியும் கல்வியோடு சேர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறாரு. அதில் பாலகிருஷ்ணன்லாம் ஒரு உதாரணமாக நான் பார்க்குறேன். அங்கே போயிட்டு என்ன பண்ணார், தனக்கு கிடைத்த இந்த சிகிச்சை, நான் எனக்கு வாய்ப்பு இருக்குது, ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிறேன், சிஎம்க்கு அட்வைசராக இருக்கிறேன், ஒரு உயர் பொறுப்பில் இருக்க, கிடச்சிருச்சு. ஒடிசாவில் இருக்கக்கூடிய சாமானியருக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சார். அந்த சிஎம் கிட்ட இருந்த ஆக்சஸ்னால, அந்த சிஎம்க்கு இவர் மேலே இருந்த நன்மதிப்பினால அவர்கிட்ட போயிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை உருவாக்கணும்னு எல்லா மாவட்டங்களிலும் உருவாக்கினார். அது ஒரு அதிகாரியாக ஒரு இடத்துல அறம் சார்ந்த ஒரு இருக்கும்போது அதை சாத்தியப்படுத்த முடியுது. இப்போ ஒருத்தர் நம்முடைய கல்வி அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா, வேலுச்சாமி சொன்னார், ஏங்க உங்களுக்கு BMW வேலையெல்லாம் கிடச்சிது, ஃபாரினில் நிறைய வேலை கிடச்சிது, போயிருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். அரசு பள்ளியில் படித்து வந்தார் இல்லையா, அதனால் அதை ரீகால் பண்ணார். நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய கல்விக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு இந்த சமூகம் நிறைய உதவி பண்ணியிருக்கு. இந்த சமூகம் தான் என்னை படிக்க வச்சுருக்கு. இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வரிப்பணத்தில் நான் படிச்சிருக்கிறேன். அதனால் இந்த சமூகத்திற்கு மீண்டும் நான் ஏதாவது செய்ய வேண்டிய கடமை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்திய பொருளாதாரத்தில் நான் ஏதாவது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராரு. அப்போ நம்முடைய கல்வி என்பது நம்மை உயர்த்துவது மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தை உயர்த்துவது மட்டுமல்ல, நம்முடைய சமூகத்தையும் சேர்த்து அது உயர்த்துகிறது. இட்ஸ் எ ரெசிப்ரோக்கல் திங். நம்ம மீண்டும் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இன்றைக்கி 20-30 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய பல தலைமுறைகள் முதல் தலைமுறையாக கல்லூரி கல்விக்கு சென்றிருக்கிறார்கள், பள்ளி கல்வியை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க, பெரிய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள். எல்லோருக்கும் இன்றைக்கி எது சாத்தியப்பட்டு, நீங்களே யோசிச்சு பாருங்கள். உங்கள் ஊரில் நம்ம வீட்டில் பல இடங்களில் அப்பாக்களுக்கும் அம்மாக்களும்
நம்முடைய கல்விக்காக எங்கெங்கேயோ தேடி இருப்பாங்க, யார் யாரையோ பார்த்துருப்பாங்க, யார் யார்கிட்டயும் உதவி கேட்டிருப்பாங்க. சிலர் உதவி பண்ணியிருப்பாங்க, சிலர் நிராகரிச்சிருப்பாங்க, சில பேர் கிண்டல் அடிச்சிருப்பாங்க. எதுக்கு இவ்வளோ படிப்புன்னு கேட்டிருப்பாங்க. அப்படி எதுக்கு இந்த படிப்பு, ஏன் பொம்பளை பிள்ளைக்கு படிப்பு, உன் பையனை படிக்க வச்சு என்ன செய்ய போகிற, போய் இந்த விவசாய வேலைக்கு விடலாமே, இல்லை ஃபேக்ட்ரி வேலைக்கு விடலாமே, இல்லைன்னா நெசவு வேலைக்கு விடலாமே அப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் நாம் சொல்லக்கூடிய பதில் என்னவாக இருக்குன்னா, நம்முடைய வெற்றியின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம் இருக்கு இல்லையா, நம்முடைய வெற்றியின் மூலமாக கிடைக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா, சுயமரியாதை ஒன்று உருவாகும். நம்முடைய அப்பாவுக்கும் நம்ம அம்மாவுக்கும், அல்லது யார் நிராகரித்தாங்களோ அந்த இடத்துல நான் யாருன்னு பாரு, என் கல்வி என்னை என்ன இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்தை உருவாக்கும். அதை நம்ம செய்கிறது மட்டும்தான் நம்ம பெற்றோருக்கு நாம் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த நன்றி கடன் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்முடைய வாழ்க்கைக்கும் கூட அதுதான் மிக மிக முக்கியமாக இருக்குது. இந்த கல்வி பற்றி பொதுப்படையாக எல்லாரும் பேசலாம்ப்பா, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அதை மாற்றுங்க. எந்த தருணத்திலிருந்தும் நாம் ஃபோக்கஸை வெற்றி பெற முடியும். இலக்கியங்களும் அதை தான் நமக்கு பல இடங்களில் சொல்லியிருக்கு. நான் அதெல்லாம் சுட்டி காட்ட விரும்பலை. குரலை சொல்லி பொருளுரை சொல்லி தமிழ் பிள்ளைகள் தான் நிறையா இருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் தெரியும். ஆனால் நடைமுறையில் சமகாலத்தில் சக மனிதர்களுடைய வெற்றி என்பது நமக்கான நம்பிக்கை. அதுதான் நான் சொல்கிறேன். சமகாலத்தில் சக மனிதர்கள், அந்த மனிதர்கள் அத்தனை பேரும் எளிய பின்னணியிலேருந்து வந்திருக்காங்க. எளிய பொருளாதார பின்னணி, எளிய சமூக பின்னணி. எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு அதிகாரம் வந்த பிறகு பாருங்கள், நீங்கள் உங்ககிட்ட எல்லாரும் வந்து நிற்பான். இந்த அதிகாரம் எப்படி வரும்னா கல்வி மூலமாக வந்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை அடைந்த இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எடுத்துக்கோங்க, ஆர் சிவில் சர்வீஸ் எடுத்துக்கோங்க, பல இடங்களில் குரூப் 1லாம் நிறைய பெண்கள் தான் இப்போ வந்து பொறுப்புகளுக்கு வர்றாங்க. இன்றைக்கி அதிகார வர்க்கத்தில் பல பேர் வர்றாங்க. யாரெல்லாம் பெண் கல்வியை தடுத்தார்களோ, யாரெல்லாம் பெண்களை ஒரு ஏளனமாக பார்த்தாங்களோ அவன்லாம் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட நின்று நம்மளுடைய அந்த க்ரீன் பச்சை மையில் கையெழுத்து வாங்கிறது வந்து நிற்கக்கூடிய ஒரு தருணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதை சாத்தியப்படுத்துவது கல்வி ஒன்றுதான். எனவே கல்வி என்பது வெறும் சொல்லல்ல, அது பெரிய ஆயுதம், அறிவாயுதம். அந்த ஆயுதத்தை நாம் எல்லாரும் கைக்கொள்வோம், நம்முடைய வெற்றியை சாத்தியப்படுத்துவோம். இந்த அழகான அமர்வில் உணவு இடைவேளைக்கு முன்னாதாக ஒரு பெரிய சவால் தான், ஆனால் அத்தனை பேரும் ரொம்ப அழகாக கவனித்து அதுக்கான நேரத்தை ஒதுக்குமையாக மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.